கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. இன்றைய வாக்குத்தத்த வசனம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இத்தனை ஆண்டுகள் கிருபையாய் பாதுகாத்து நடத்தின நம் தேவன் இந்த புதிய ஆண்டிலும் வேண்டிய கிருபைகளையும் நன்மையும் தொடர செய்து அதிசயமாய் நடத்துவாராக. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். அழைத்து அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, அநேகருக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வாதமாகவும் மாற்றினார். நாம் ஒவ்வொருவரும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். எவர்களை கர்த்தர் முன்குறித்தாரோ அவர்களை தான் அவர் அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை அவர் நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்கிற நிச்சயம் இருக்கிறதா? நாம் அவரை எப்படி சொந்தமாய் கொண்டோம்? நாம் எப்படி அவருடையவர்களாய் மாறினோம்? அவர் நம்மை அழைத்ததினாலே. அப்படி அழைக்கப்பட்டவனுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் மாற்றுகிறார். நாம் ஆசீர்வதிக்கப்படும் போது பயன் பெறுகிறோம், ஆசீர்வாதமாய் மாறும்போது பயன்படுகிறோம். நாம் ஆசீர்வதிக்கப்படும் போது இங்கே நாம் பொக்கிஷங்களை சேர்க்கிறோம். ஆசீர்வாதமாய் மாறும்போது பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்க்கிறோம். ஜீவனுள்ள தேவனை, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாத்திரமல்ல, ஆசீர்வாதமாகவும் இருக்க வேண்டும். கரம் நீட்டி வாங்குகிறவர்களாய் மாத்திரமல்ல, கரம் நீட்டி கொடுக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். இது கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். இந்த புதிய வருஷத்தில் என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நம்முடைய ஜெபத்தில் என்னை ஆசீர்வதியும் என்று மாத்திரமல்ல, என்னை ஆசீர்வாதமாகவும் மாற்றும் என்று கேட்போம். கர்த்தர் நிச்சயமாய் அப்படி மாற்றுவாராக. இங்கே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்படி என்றால் எப்படி தேவன் ஒருவனை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறாரா? அவனை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். இங்கே பாருங்கள், ஆபிரகாம் புறப்படும் போது ஆபிரகாமுடனே லோத்தும் புறப்படுகிறான். 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 13வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் 2வது வசனத்திலே ஆபிரகாமை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். 5வது வசனம், ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமுடனே வந்த லோத்து ஆசீர்வதிக்கப்பட ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். எவ்வளவு நல்ல தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன். அப்படி என்றால் இந்த வார்த்தையை கேட்கும்போதே நம்முடைய இருதயத்தில் இப்படி ஒரு ஜெபம் எழும்பட்டும். என்ன ஜெபம்? ஆண்டவரே, நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி என்னை ஆசீர்வதித்தருளும், என் கைகளை பலப்படுத்தும். யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, அந்த பட்டணத்துக்கு, அந்த தேசத்துக்கே, அவன் குடும்பத்துக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வாதமாக வைத்தார். சாரிபாத் விதவையின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவள் வீட்டார் அனைவருக்கும் அவளை ஆசீர்வாதமாக
வைத்தார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அநேகருக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். இந்த புதிய ஆண்டிலே இந்த வார்த்தைகளை சொல்லி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நீர் அழைத்த ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் மாற்றினது போல கிருபையாய் எங்களை அழைத்திருக்கிறீரே. எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய நாம மகிமைக்காக அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.